असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय. ओम शांति शांति शांति. शांति मंत्रम बृहदारण्यक भगवद्गीதை ध्यान श्लोकम. ओम प्रपन्न पारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः. सर्वोपनिषतो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वस्य सुधीर्भोक्ता दोक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். பகவத்கீதை 9வது அத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம். அதில் போன வகுப்பில் 23வது ஸ்லோகம் முடித்தோம். 24வது ஸ்லோகம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஆனால் கடைசி ஒரு இது மட்டும் இருக்குது, ஒரு சின்ன கதையும் இருக்குது. இந்த 23, 24, 25 இந்த 3 ஸ்லோகங்களும் சகாம பக்தர்கள், அதாவது பக்தர்கள் ஏதோ ஒரு வேண்டுதலோட, அதாவது எனக்கு பணம் வேணும், பதவி வேணும், நல்ல இது வேணும் அப்படிங்கிறத ஒரு சங்கல்பத்தோடு செய்கிறது. அதாவது ஒரு பகவானை தவிர மிச்செல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க காம பக்தர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, செவந்தி அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு வார்த்தை வருது, தத்துவ, அதாவது தத்வேன அதச்சாயந்தி அதச்சாயந்தி ச அப்படின்னு சொல்லி வராது. அதாவது இவர்கள் சகாம பக்தர்கள் உண்மையை, பகவானை பற்றி உணராதவர்கள். அவர்கள் என்னை அடையாமல்னா பகவானை அடையாமல் தேவதைகளையும் போகின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தேவலோகம் வேணும், அதை வேணும், அதனுடைய பொருள் வேணும், அதை அதனால கேட்குறாங்க. உண்மையிலிருந்து வீழ்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். இந்த ஸ்வயவந்தி அப்படின்னா வீழ்ந்து விடுகிறார்கள். எதிலிருந்து விடுகிறார்கள்? உண்மை பொருளை அறியாமல் அவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள். அப்போ உண்மை பொருள் சொர்க்கத்துக்கு போனாலும் வீழ்ச்சி தான், நரகத்துக்கு போனாலும் வீழ்ச்சி தான், ரெண்டும் வீழ்ச்சி தான். அப்படி இருக்கிறவங்க என்ன, அதாவது அந்த அஞ்ஞானிகள் உண்மையை அறியாமல், அதனால தான் சொல்கிறோம், அகம் சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச அப்படின்னு ஒரு வார்த்தையில் நம்ம சொல்கிறார். நான் தான் முதல் பொருள் கடவுள், அதாவது பரம்பொருள் நான் தான் முதல் கடவுள். இருந்தாலும் நது மாம் அபிஜானந்தி, என்னை அறியாத மூடர்கள் என்ன உண்மை தத்துவத்தை புரியாமல் சவந்தி வீழ்ந்து விடுகிறார்கள். உண்மை பொருளை அறியாமல் வீழ்ந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி தான் இது. இந்த கதை ஒரு கதை. அந்த கதை மகாபாரதத்தில் வருது, அது பாகவத்தில் வருது. புருஷவர் அப்படின்ற ஒரு பெரிய சக்கரவர்த்தி, அவர் ரொம்ப நல்ல காரியங்கள் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் அவருடைய எண்ணம் அப்படி என்னவா இருக்குது அப்படின்னா, பெருசாக ஆன்மீகமோ அதெல்லாம் கிடையாது அவருக்கு இது பண்ணோம். அப்போ அவருடைய கர்மங்கள், அவருடைய நல்ல காரியங்கள், நல்ல தர்ம காரியங்கள் செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அவருக்கு நிறைய புண்ணியம் வருது. அந்த புண்ணியத்தின் பலனாக இந்திரலோகத்தில் இருக்கின்ற ரம்பையே பூலோகத்துக்கு வர்றார். பொதுவாக தேவலோக கன்னிகள், இந்திரலோக கன்னிகள்லாம் பூலோகத்துக்கு வரமாட்டாங்க. காரணம் அந்த பூலோக மானிடர்கள் அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் அது என்ன சொல்கிறது, அவுட்காஸ்ட் மாதிரி, அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய ஒரு வீழ்ச்சி மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. இவன் இந்த புருஷவர் செய்த நல்ல காரியத்திற்காக ரம்பை பூலோகத்துக்கு புருஷவரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து கொண்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. அவரும் ராஜா, அந்த சக்கரவர்த்தியும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு ரம்பையும் ரொம்ப நல்லா, ரொம்ப அன்போடு 2 பேரும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது 10 years
அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் ரம்பை டாட்டா பாய் பாய்ன்னு சொல்லி போயிட்டான். இந்த புருஷவர் இவளோட வாழ்ந்த காலம் நினச்சி 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 ரொம்ப பைத்தியம் மாதிரி ஆகிட்டாரு. பட் அதே நேரத்தில் தர்ம காரியங்கள் விடாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது, இவர் தர்ம காரியங்கள் அதிகமாக செஞ்சனால என்ன ஆகுது, அவருக்கு ரம்பை கீழே வரல. ஆனால் ரம்பை மேலே கூப்பிட்றான் அவருக்கு, அதாவது இந்திரலோகத்துக்கு கூப்பிட்றான். ஸோ இந்திரலோகத்துக்கு அவன் போகிறான். ஒரு மானிடன் இந்திரலோகத்துக்கு போனோம்னா அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான். இருந்தாலும் அந்த மானிடருக்கு ஒரு நல்ல இது கொடுக்க மாட்டாங்க, பொசிஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்திரலோகத்தில் ரம்பையை மீண்டும் திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் பின்னாடி சுற்றுறாரு. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ரம்பை என்ன சொல்ல, சரி நீ வந்துட்ட, வெத்தலை பெட்டி, என்னுடைய வெத்தலை பெட்டி நீ எடுத்துகிட்டு வா, நான் எங்கே போகிறேன்னா அங்கெல்லாம் நீ அந்த வெத்தலை பெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறான். ஆக இவன் அவளோட வாழ்க்கை குடும்பம் நடத்தணும் அப்படின்ற ஆசையில் வந்தான். ஆனால் கடைசி இவனுக்கு என்னாச்சு, தன் தர்ம காரியங்கள் செய்திருந்தாலும் அந்த வெத்தலை பெட்டி தூக்கிட்டு போகிறது மாதிரி ஆகிப்போச்சு. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவர் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார். இதனால் அவருக்கு என்னாச்சு, படிப்படியாக வைராக்கியம் வந்தது. நம்ம ஏற்கனவே 8வது அத்தியாயத்தில் பார்த்தோம், கிரமமுக்தி அப்படின்னு சொல்லி. தர்ம காரியங்கள் பண்ணியிருந்தாலும் அவர் பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்கே பிரம்மத்தின் அந்த பிரம்மாவிடமிருந்து ஞானம் பெற்றதுக்கப்புறம் தான், பிரம்ம ஞானம் பெற்றதுக்கப்புறம் தான் அவர் முக்தி அடைய முடியும்னு சொல்லி. அதே மாதிரி தான் இவர் தர்ம காரியங்கள் செய்தனால இந்த வெத்தலை பெட்டி தூக்கிட்டு இவ கூட போகிறது இவனுக்கு அவரை பிடிக்கலை. அப்படி இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தான். பட் அதனால் அவனுக்கு என்ன வைராக்கியம் வந்தது. அங்கே வைராக்கியத்தின் காரணமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவருக்கு அந்த கிரமமுக்தி அவருக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி அந்த கதை வருது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, தர்ம காரியங்கள் அறியாமையிலே செய்து வந்தாலும் அவருக்கு சொர்க்கம் போகலாம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அவர் கிரமமுக்தி மூலமாக ஞானத்தை அடையலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு விஷயத்தை, இந்த வீழ்ச்சியை அந்த வீழ்ச்சியே நல்ல காரியமாக ப்ரொவைடட் அவனுக்கு அந்த வைராக்கியம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இனி 25வது ஸ்லோகம். 25வது ஸ்லோகத்தோட சகாம பக்தர்களுடைய இதை முடிச்சிடுறது. அதுக்கப்புறம் 26, 27 நிஷ்காம பக்தர்களை பற்றி சொல்ல போகிறாரு. இந்த சகாம பக்தர்கள் எப்படி அவங்க விதவிதமான வழிபாடு செய்கிறார்கள் அது சொல்கிறாரு. முதல் ஸ்லோகம் படிங்க. யாந்தி தேவபிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிருதாக பூதானி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்யாஜினோ அபி மாம். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, வழிபடுகிறார்கள், எல்லோரும் வழிபடுகிறார்கள், விதவிதமான பக்தர்கள் வழிபடுகிறார்கள். அவரவர்கள் எதை அடைய வேண்டும் என்று, எதை லட்சியமாக வைத்து கொண்டு அவர்கள் வழிபடுகிறார் அதை அவர்கள் அடைகிறார்கள் அப்படிங்கிறது அதாவது தேவர்களை தொழுபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள், பித்ருக்களை போற்றுபவர்கள் பித்ருக்களை பெறுகிறார்கள், பூதங்களை பிசாசுகளை வணங்குபவர்கள் அங்கே போய் செய்கிறார்கள். என்னைன்னா இங்கே ஈஸ்வரனை சொல்கிறார், பகவான் பரம்பொருளை சொல்கிறார். என்னை பூஜிக்கிறவர்கள் என்னையே அடைகிறார்கள். இப்படி விதவிதமான வழிபாடுகள் செய்கிறார்கள். இந்த விதவிதமான வழிபாடுகளுடைய அந்த எப்படி இந்த 4 வகையான வழிபாடு சொல்கிறாரோ, 4 பேரும் செய்கின்ற முயற்சி, அவர்கள் செலவிடுகின்ற காலங்கள் எல்லாம் ஒன்றாக இருந்தாலும் அவரவர்கள் மனதிலே எதை வைத்து வழிபடுகிறார்கள் அதை அடைகிறார்கள். அப்போது இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. பகவானை அடையணும் அப்படின்னா பெருசாக மற்றது மாதிரியெல்லாம் பெருசாக இது வேண்டியதில்லை. பகவானை அடைய வேண்டும் என்றால் இந்த 3 பேர் எப்படி முயற்சி செய்கிறார்களோ அது முயற்சி இருந்தாலே போதும், ரொம்ப எளிது அப்படிங்கிற மாதிரி அடுத்த 26, 27 சொல்ல போகிறாரு. ஸோ இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். பலவிதமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் விதவிதமான வகையில் பகவான் மேல் பக்தி செலுத்துகிறார்கள். அந்த பக்தர்கள் அடையும் பலன் எதை பொறுத்து என்றால், எதை நிமித்தமாக வருகிறது என்றால், அதைத்தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். எதை நிமித்தமாக 4 வகையான பக்தர்கள் சொல்கிறாரு. அவர்கள் விதவிதமான வழிபாடு செய்கிறார்கள். எதை பொறுத்து அந்த பலன் கிடைக்கிறது அப்படின்னா நிமித்தம். எதை நிமித்தம்னா எதை பொறுத்து அப்படின்னு அர்த்தம். இந்த பக்தன் அடையும் பலன் எது நிர்ணயிக்கிறது என்பதை பகவான் இங்கு சொல்கிறார். அது என்னன்னா ஒரே வார்த்தையில் சங்கல்ப நிமித்தம். சங்கல்ப நிமித்தம்னா என்ன? நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மனதில் எதை நினைக்கிறோமோ அதுதான் சங்கல்பம். அந்த சங்கல்பம் நிமித்தமாகத்தான் பலன் வருகிறது.
நான் என் மனதை எதை நினைத்து எதை அடைய வேண்டும் என்று நினைத்து வழிபடுகிறோமோ அதை நிமித்தமாக கொண்டு தான் நம்முடைய பலன் இருக்கும். உதாரணமாக நம் பக்தி செய்கிறோம் அல்லது உழைப்பு தருகிறோம். பக்தி செய்கிறோம்னா உழைப்பு தருகிறோம்னா கைங்கரியங்கள் செய்கிறோம். அதனுடைய பலன் எதை பொறுத்து எதை சார்ந்து இருக்கும் என்றால் அப்பொழுது நம் மனதில் இருக்கும் சங்கல்பத்தை பொறுத்து தான் அமையும் அல்லது மனதில் இருக்கும் விருப்பத்துக்கு ஏற்ப அமையும். ஒருவன் ஒரு தேவதையை குறித்து யாகம் பூஜை செய்கிறான் என்றால் அவன் எப்படிப்பட்ட பலன் அடைவான் என்பதை யார் கையில் இருக்கிறது என்றால் அந்த தேவதை கையிலோ அல்லது அந்த செய்கின்ற பக்தியின் கையிலோ இல்லை. அந்த பக்தனுடைய மனதில் பக்தனுடைய சங்கல்பத்தில் எது இருக்கிறதோ அதன் கையில் இருக்கிறது. அதனால் நமக்கு சங்கல்பம் அப்படிங்கிறது அந்த எந்த வழிபாடு செய்யும் போதும் சங்கல்பம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அதாவது இவன் அந்த குறிப்பிட்ட தேவதையை அடைய வேண்டும் என்று மனதில் சங்கல்பத்தை வைத்துக்கொண்டு அந்த தேவதையை வழிபட்டு அந்த தேவதையை அடைகிறான். அல்லது அந்த தேவதையிடமிருந்து சில பொருள்கள் அடைய வேண்டும் என்று நினைத்து அவன் வழிபட்டதால் அந்த தேவதையிடமிருந்து அந்த பொருள்களை அடைகிறான். இவ்வாறு நாம் எதை மனதில் ஆசைப்படுகிறோமோ, அதாவது நம்முடைய மனதில் எந்த சங்கல்பம் இருக்கிறதோ அந்த சங்கல்பத்துடன் பூஜை செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் பலன் இருக்கும். இப்படி பல பேருக்கு தேவதை லோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். சிலருக்கு பித்ருலோகத்துக்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். சிலருக்கு அந்த பேய் பிசாசுடன் ஆவிகளுடன் இறந்தவர்களுடைய ஆவிகளுடன் பேச வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இப்படி விதவிதமானவர்கள் யாரை அடைய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அதை அவர்கள் அடைகிறார்கள். ஒரு விளக்க ஆசிரியர் சொல்கிறார், தேவதைகளை அடைய விரும்பி வழிபடுகிறவன் தேவதையை அடைகிறான், பித்ருக்களை அடைய விரும்புபவன் பித்ருக்களை அடைகிறான், பேய் பிசாசுகளை அடைய விரும்புபவர் பேய் பிசாசுகள், பகவானை அடைய விரும்புபவர்கள் பகவானை அடைகிறார். இப்படி விதவிதமான சாதகர்கள் அவர்கள் அடையும் பலன் விதவிதமாக இருந்தாலும் அந்த சாதகர்கள் செய்யும் முயற்சி சமமாக இருக்கும். ஏதோ பகவானை அடையணும்னா ரொம்ப முயற்சி செய்யணும் அல்லது தேவதைகள் அடையணும்னா கொஞ்சம் கம்மியாக முயற்சி, அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சமம். அந்த சாதகன் செய்யும் முயற்சி சமமாக இருக்கும். முயற்சியும் அதற்கான காலமும் சமமாகவே இருக்கும். அவர்கள் அடையும் பலன் சங்கல்பத்தை பொறுத்து தான் இருக்கும். உதாரணமாக ஒருவன் மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் உபனிஷத் படிக்க வேண்டும், சில தவங்கள் செய்ய வேண்டும். அல்லது பொருள்களை அடைய வேண்டும் என்றால் தேவதைகளிடம் சில பொருள்கள் அடைய வேண்டும் என்றால் அவர்கள் அந்த தேவதைகளை வழிபட்டு சில தவங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். இப்படி அடைய வேண்டும் என்பதற்காக எதை விரும்பி எதை அடைய வேண்டும் என்று முயற்சியுமோ அது தியாகம். அந்த முயற்சியில் சில தியாகங்கள் இருக்கும். சிலதெல்லாம் நம்ம விட வேண்டியிருக்கும், வழிபாட்டுக்காக கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த தியாகமும் முயற்சியும் எல்லா சாதகர்களுடைய சமமாகத்தான், முயற்சியும் தியாகமும் சமமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்களுடைய மனதில் இருக்கும் சங்கல்பத்தை பொறுத்து தான் அவர்கள் அடைய வேண்டிய விஷயத்தை அடைகிறார்கள். அதனால் பகவானை அடைய வேண்டும் என்றால் அதிக முயற்சி வேண்டும் என்பது இல்லை. இதுதான் நம்ம பகவான் முக்கியமாக சொல்கிறார். நாம் சாதாரண பொருள் தேவதைகளை அடைய வேண்டும் என்று அடைவதற்கு எப்படி முயற்சி செய்கிறோமோ தியாகம் செய்கிறோமோ அதே உழைப்பு போதுமானது இறைவனை அடைவதற்கு, பகவானை அடைவதற்கு. அதனால தான் அந்த முயற்சி எதுன்னா சங்கல்பம் அந்த பகவானை அடைய வேண்டும் என்ற சங்கல்பம் இருந்தால் போதும். அதைத்தான் பகவான் இங்கு நமக்கு எடுத்து சொல்கிறார். எதை அடைவார்கள் என்பதை யார் எதை லட்சியமாக வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அப்படின்னு சொல்றாரு. இனி ஸ்லோகத்தை பார்ப்போம். ஸ்லோகத்தில் யாந்தி தேவவிரதா தேவான் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, யாந்தி என்றால் அடைகிறான், தேவவிரதா தேவர்களுக்கு பூஜித்து வழிபட்டு, விரதா என்றால் பூஜை, தேவவிரதா என்றால் தேவர்களை பூஜித்து தேவர்களை லட்சியமாக கொண்ட சகாமக பக்தர்கள் இந்த உலகிலிருந்து
மேலுலகிற்கு சென்று அங்கு தேவதை உடல்களை எடுத்துக்கொண்டு அங்கு போகங்களை அனுபவிப்பார்கள். அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையோடு போகிறாங்க. அதனால் அவங்க சங்கல்பம் அதை வச்சு தான் செய்கிறாங்க. அதனால் அந்த சங்கல்பத்தின் மூலமாக அவர்கள் செய்கின்ற அந்த பூஜை, அந்த யாகங்கள் மூலமாக அவர்கள் அங்கு அடைகிறார்கள், அந்த தேவலோகத்துக்கு அடைகிறார்கள். அந்த பக்தர்கள் தேவ யாந்தி, என்ன தேவர்களை அடைகிறார்கள். பிறகு அடுத்து பித்ரு யாந்தி பித்ரு விருதாக அப்படின்னு சொல்கிறார். பித்ருக்கள்னா நம்முடைய மூதாதையர்கள், பித்ருக்களை பூஜை செய்பவர்கள். பித்ருக்களை பூஜை செய்து அவர்களை விரும்பியவர்கள் பித்ருக்களை அடைகிறார்கள். இங்கே பூலோகத்தில் இருக்கும்போது பித்ருக்களை சோறு கூட போட்டிருக்க மாட்டான். ஆனால் அங்கே போயிட்டு அவருக்கு எது செய்யணும் அது செய்யணும்னு நினச்சி இவனுக்கு அறுசுவை உணவெல்லாம் படைப்பான். இப்படியும் நான் சில பேர் இருக்காங்க. எப்படி அவர்கள் பூஜை செய்து அடைகிறார்களோ அப்படி அவர்களுடைய பலன் கிடைக்கிறது. பூதானி யாந்தி பூதேஜ்ய, இன்னும் 2வது லைனில் வருது. பூதானி யாந்தி பூதேஜ்ய. பூதேஜ்ய என்றால் பூதங்களை வழிபடுபவர்கள், அதாவது சிறு சிறு தேவதைகள், பேய் பிசாசுகள், அதாவது அல்ப தேவதை அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லுவோம். துஷ்ட தேவதைகள் என்றும் சொல்லுவாங்க அவங்கள. அப்படி இந்த அல்ப தேவதைகளை, பூதங்களை வழிபடுபவர்கள் அந்த தேவதைகளை, ஏனென்றால் நம்மை விட சக்தி அவர்களுக்கு சற்று அதிகமாக இருப்பதால் அவர்களை அடைய விரும்புபவர்கள் அவர்களை அந்த வழிபாடின் மூலமாக அந்த தேவதேவைகளை அடைகிறார்கள். அடுத்து யாந்தி மத்யாஜினோ அபிமாம், என்னை வழிபாடுபவர்கள், என்னை என்றால் ஈஸ்வரனை, பகவானை லட்சியமாக பூஜிப்பவர்கள் அவரையே அடைகிறார்கள். இங்கு மத்யாஜினக அப்படின்னா என்னை வழிபடுவர்கள், ஈஸ்வரனை வழிபடுபவர்கள். இங்கு ஈஸ்வரன் அப்படின்னா நிர்குண பிரம்மம் எடுத்துக்கலாம், நிர்குண சகுண பிரம்மம்னு எடுத்துக்கலாம். உதாரணமாக அவர்களுக்கு அவ்வளோ வேதாந்த ஞானம் இல்லை அப்படின்னா அவர்கள் சகுண பிரம்மனை பூஜித்து பிறகு அதன் மூலமாக பக்குவமடைந்து நிர்குண பிரம்மனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த யாந்தி யாந்தி என்னை அடைகிறார்கள். இங்கு சொல்கின்ற கருத்து யாரை அடைய வேண்டும் என்று முயற்சி தேவை, முயற்சி செய்கிறார்களோ. ஏன்னா எதை அடைய வேண்டும் என்றாலும் முயற்சி தேவை, முயற்சி இல்லாமல் எதையும் அடைய முடியாது. ஸோ எப்படி அவர்கள் முயற்சி செய்கிறார்களோ, யாரை அடைய வேண்டும் முயற்சி செய்கிறார்களோ அவரையே அடைகிறார்கள். எதை அடைய வேண்டும் என்று அந்த முயற்சி சமமாக, முயற்சியும் தியாகமும் தவமும் சமமாக இருந்தாலும் அவரவர்கள் மனதில் எதை வைத்து கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்களோ அதையே அடைவார்கள் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கிய கருத்து. ஸோ இது சகாம பக்தர்களுடைய போக்கு. இனி நிஷ்காம பக்தர்களுடைய இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். எல்லாரும் நீங்கள் கேட்டிருப்பீங்க. பல விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி தத் அகம் பக்தியா உபகிருதம் அஷ்னாமி பிரியதாத்மனஹா. அதாவது யார் என்னை இலை, மலர், கனி அல்லது நீரை பக்தியோடு படைக்கிறானோ அத்தூய மனதை உடையவன் அன்பளிப்பை நான் இன்புடன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப சிம்பிள் பக்தி இது. சிம்பிள் பக்தின்னா நிஷ்காம பக்தர்களுடைய பக்தி. அவர் நிஷ்காம பக்தர்கள்னால் அவர் வேறு எதுவுமே வேண்டாம், எனக்கு பகவான் தான் வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். ஸோ அவர்களுடைய பக்தி எப்படி எளிமையானது அப்படிங்கிறத இங்கே பகவான் சொல்கிறார். ஸோ 26, 27 ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தர்களின் பக்தி முறைகளை சொல்கிறார். நிஷ்காம பக்தி எப்படி செலுத்த வேண்டும், அதனுடைய பிரகாரம், அதனுடைய முறை என்ன, அதாவது எந்த மாதிரி அவர் செய்யணும், அவர்கள் எப்படி பக்தி செலுத்துவார்கள் என்பதை பகவான் இங்கு சொல்கிறார். சகாம பக்தர்களை பற்றி 23, 24, 25 ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதாவது ஒரு பக்தன், ஒரு சகாம பக்தன் ஒரு பொருளை வேண்டி அல்லது பதவியை வேண்டி அல்லது சுகத்தை வேண்டி அவன் செய்கின்ற வழிபாடுகள், அதற்கு சில யாக யஜ்யங்கள் இருக்கிறது. அந்த யாக யஜ்யங்கள் சாஸ்திரத்தில் சொல்லபடி சரியாக செய்ய வேண்டும். அதாவது சாஸ்திரம் விதிமுறைகள், ஆகம விதிமுறைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க, சாஸ்திர விதிமுறைகள்லாம் சொல்லுவாங்க. அதன்படி அவன் சரியாக செய்ய வேண்டும். உதாரணமாக சுதர்சன யாகம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க.
அது எதற்கு அப்படின்றால் நாம் குறிப்பிட்ட பலனை அடைய வேண்டும், அதற்காக அந்த ஹோமம் யாகம் செய்கிறோம். அப்படி குறிப்பிட்ட பலனை அடைய வேண்டும் என்று ஹோமம் யாகம் யஜ்யமெல்லாம் செய்யும்போது சிக்கனமாக செய்யலாமே என்பது முடியாது. காரணம், சகாம பக்தர்கள் அவன் பகவானை தவிர வேற எல்லாம் கேட்குறாங்க. அதனால் அதற்கேற்ற செலவு செஞ்சு ஆகணும். அவன் நான் சிக்கனமாக செய்கிறேனே அப்படின்னா அது முடியாது. காரணம், பிரத்யவாயோ தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்குது. சொல்பம் அர்ப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் 3வது அத்தியாயத்தில் இருக்குது. அதாவது இந்த நிஷ்காம கர்மம், அது 3வது அத்தியாயம் கர்மயோகம். நிஷ்காம கர்மம் செய்கிறவன் ஏதாவது கொஞ்சம் விட்டு போனாலும் அவனுக்கு பெருசாக அந்த பிரத்யவாய தோஷம் வராது. ஆனால் சகாம பக்தனுக்கு அந்த தோஷம் வரும். அவன் சரியாக செய்யலைன்னா அவனுடைய பலனும் சரியாக இருக்காது. அதைத்தான் இங்கே வந்து ஞாபகப்படுத்துகிறார் நமக்கு. அந்த பிரத்யவாய தோஷம் வரும். அதுக்கு தான் உதாரணம் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ உதாரணமாக பிரத்யவாய தோஷம் அப்படின்னா அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு, இந்த சுதர்சன யாகத்தை சுத்த தூய பசு நெய்யால் செய்ய வேண்டும் அப்படின்னா தூய பசு நெய்யால் தான் செய்யணும். நெய் விலை கூடி போச்சு அதனால் டால்டா யூஸ் பண்ணலாமா அப்படின்னலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் சின்ன தவறு. பசு நெய் தான் இருக்கணும். ஈவன் எருமை மாட்டு நெய்யை கூட யூஸ் பண்ணக்கூடாது. பசுவோடைய நெய் தான் யூஸ் பண்ணணும். அது அவ்வளவு சரியாக செய்யணும். காரணம், எனக்கு இந்த பலன் வேண்டும் என்று அந்த பலன் வேண்டும் என்பதால் சாஸ்திரத்தில் சொன்னது போல இந்த பலன் வேணும்னா இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சொன்னது போல எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதில் பலன் வராது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நித்திய பூஜை செய்கிறோம். இங்கே ஒவ்வொரு ராமகிருஷ்ண மடத்தில் நித்திய பூஜை இப்போ செய்கிறோம். அந்த நித்திய பூஜையில் குரு இது இருக்குது, குருவுடைய பிரணாமம் இருக்குது, குருவுடைய நெய்வேத்தியமும் இருக்குது. அதே போல் இவருடைய நெய்வேத்தியம், பாணேஸ்வரலிங்கத்துடைய நெய்வேத்தியமும் இருக்குது. அது வந்து வேலூர் மடத்துலேயும் சரி அல்லது பெரிய இதெல்லாம் இருக்கிற கோயிலில் சரியாக ஒரு சென்னை திருமடத்துலையும் சரி அதெல்லாம் வந்து கரெக்டாக செய்வாங்க. ஆனால் டெய்லி நம்ம நித்திய பூஜை நடக்கிற அந்த அதர் பிரான்ச் சென்டரில் குருதேவருக்கு மட்டும்தான் சரியாக நெய்வேத்தியம் நடக்கும். காரணம், மற்ற இதுங்கெல்லாம் வந்து வேண்டியதில்லை. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாணேஸ்வர சிவாவுக்கு ஆஃபரிங் எப்படி பண்ணுவோம்னா வெறும் அக்ஷதை கொட்டுருவோம். குருதேவருக்கு எல்லா பழமும் ஃப்ரூட்ஸ் என்னென்னமோ இருக்கோ ஃப்ரூட்ஸ் அண்டு ஸ்வீட்ஸ் அதெல்லாம் வச்சு நம்ம செய்வோம். இதில் நமக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. காரணம் என்னென்னா, இது வந்து நிஷ்காம பக்தி. அந்த நிஷ்காம பக்தி செய்கிறனால குருவுக்கும் சரி பாணேஸ்வரலிங்கத்துக்கும் சரி நெய்வேத்தியம் இருந்தாலும் சரி, நெய்வேத்தியம் இல்லை என்றால் அக்ஷரம் போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த சகாம பக்தர்கள் அப்படி செய்ய முடியாது. நான் அக்ஷரத்தை போட்டுறேனே, அக்ஷதை கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது நிஷ்காம பக்தர்களுக்கு தான். நிஷ்காம எந்தவித ஆசை இல்லாமல் பகவானை மட்டும்தான் அடைய வேண்டும் என்று நினைப்பவனுக்கு மட்டும்தான். நீ என்ன பண்ணணும்னா, நீ அதை அக்ஷதை போட்டால் அதனுடைய பலன் பகவான் வந்து அக்ஷதை கொடுத்துருவார் உனக்கு. அதனால் எதை நீ நினைத்து சங்கல்பத்தை வைத்து செய்கிறாள் அதை பொறுத்து தான் அப்படிங்கிறது. அதனால் அக்ஷதை எல்லாம் கொடுக்க முடியாது. சகாம பக்தனுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்றால் அவன் செலவு செய்து தான் ஆக வேண்டும். அப்படி அதிக செலவு ஆகக்கூடியது தான் இந்த சகாம பக்தர்களுடைய வேண்டு. பகவான் நமக்கு பலனை தருவார் அப்படின்னா நீ அதுக்கேற்ற மாதிரி நீ இது பண்ணணும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம், நம்மளால் முடிஞ்சதை ஏதாவது செய்யலாம். ஏதாவது கற்பூரமோ ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா பேசாமல் இருக்கலாம். ஆனால் வழிபடுவதை யாரும் தடுக்க முடியாது. நம்ம எப்படி பக்தியோடு வழிபடுகிறோம் என்பது தான் நமக்கு முக்கியம். அதே நேரத்தில் நான் என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, நான் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும்னு நினச்சி போனோம்னா மொதல் 200 பணத்தை கட்டிட்டு தான் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஜாதகம் ஏடு பார்க்குறதோ அல்லது ஜாதகம் ஜோசியம் பார்க்குறதோ யாரும் ஃப்ரீயாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவன் சகாம ஏதோ ஒரு ஆசையோடு தான் அவன் பார்க்க போகிறாங்க. அப்படிங்கும்போது நம்ம அது கேட்ட அந்த பணத்தை நம்ம கட்டிட்டு தான் உள்ளே போகணும். அதனால தான் சொல்கிறாரு, சகாம பக்தர்களுக்கு அவர்கள் பலனை அடைய வேண்டும் என்றால் அதற்கான செலவு அவர்கள் செய்தே ஆக வேண்டும். சகாம பக்தர்களுடைய நியமம் அது. நிஷ்காம பக்தர்கள் எந்த செலவும் இல்லாமல் எப்படி பக்தி செய்கிறார்கள் என்று பகவான் சொல்கிறார் 26, 27வது ஸ்லோகத்தில். இந்த நிஷ்காம பக்தர்களின் பக்தி எந்த பொருளும் கொடுக்கலாம் என்றால்
அவர் ஒரு நியமம் சொல்கிறார். அதாவது இந்த நிஷ்காம பக்தர்களின் பக்தியில் எந்த பொருள்கள் கொடுக்கலாம்னா சுக ஆராதனம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது சமஸ்கிருதத்தில். சுக ஆராதனம் அப்படின்னா இதன் பொருள் பக்தியுடன், அதாவது நம்மளுடைய பக்தியுடன் மிக எளிமையான பொருள்களை கொடுத்தால் போதும். சுக ஆராதனம்னா அதுதான். எளிமையான பொருள்கள் என்ன, செலவே இல்லாமல் கிடைக்கும் பொருள்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது அந்த பொருள் கொண்டு உண்மையான பக்தி பூர்வமாக இருந்தாலே போதுமே தவிர, ஏன்னா அந்த இந்த உலகத்தையே படைத்து காத்து அருள்கின்றவனுக்கு நம்ம கொடுத்த பொருள் தான் நமக்கு தேவையா அப்படிங்கிறதுனால இல்லை. அதனால் நமக்கு பொருள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு பக்தி செய்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இதன் மூலமாக முக்தியே அடையலாம். எந்த செலவும் இல்லாமல் பக்தி பூர்வமாக நம்மிடம் இருக்கின்ற எளிமையான பொருள்களை வைத்து நாம் இறைவனை முக்தியை அடையலாம், பக்தியை அடையலாம். ஆனால் சகாம பக்தர்கள் பணம், பதவி, பொருள் அதைத்தான் விரும்புகிறார்கள். அதனால் அதற்கு ஏற்ற அவர்கள் அதற்கான செலவுகள் செய்தே ஆக வேண்டும். நிஷ்காம பக்தர்கள் அப்படி அல்ல. அந்த பக்தர்கள் அதிக செலவு இல்லாமல் எளிமையாக வழிபடலாம் என்று பகவான் இங்கு சொல்கிறார். பக்தி முக்கியம், பொருள் முக்கியம் அல்ல. அதாவது என்னிடம் இது இருக்கிறது, என்னுடையது இதுதான் என்றும், எனக்கு உன்னை தவிர வேறு எதுவும் இல்லை, வேண்டாம் என்று நினைக்கின்ற அந்த சகாம பக்தர்கள் நமக்கு வேண்டியது, பகவான் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, பகவான் வேண்டியது மன தூய்மை. அந்த பக்தன் எந்த அளவுக்கு மன தூய்மையுடன் செய்கிறான், அந்த பக்தி செய்கிறான், இதைத்தான் பகவான் அன்புடன் நம்ம அந்த தூய்மையான பக்தியுடன் தூய்மையான மனதுடன் நாம் எதை கொடுத்தாலும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு தான். அதாவது அந்த மனதும் புத்தியும் இருந்தால் போதும். ஆகவே இந்த 2 ஸ்லோகத்தில் இந்த நிஷ்காம பக்தர்களுடைய பாவனை முக்கியம் என்பார். அதாவது பொருள் முக்கியம் அல்ல, பக்திக்கு என்ன வேண்டும், பாவனை முக்கியம் அப்படிங்கிறார். பாவனை, பொருள் முக்கியம் அல்ல. அதே நேரத்தில் எந்த நியமமும் இல்லை. எந்த நியமமும் இல்லாதனால் பிரத்யேவாய தோஷமே கிடையாது. நமக்கு எந்த நியமமும் இல்லை, நம்ம எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணலாம். அதனால் சனாதன தர்மத்தில் இந்த எந்த நியமமும் இல்லாதனால சில பேர் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதே போல் மற்ற சமயங்கள் அப்படி கிடையாது. 3-4 வேளை தொழுகணும், 5 வேளை தொழுகணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சு போகணும் அப்படின்னா, நம்ம இதில் அந்த இது இல்லாதனால நம்ம ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணும், நம்மளுடைய ஒரு ஒற்றுமை இல்லாமல் போயிடுது. அதனால் அப்படி இல்லாமல் நம்ம பக்தியோடு எளிமையான பக்தி நம்ம செய்யலாம் என்பதை பகவான் இங்கு சொல்கிறார். மனதில் புத்தியில் பாவனை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பொருள் முக்கியம் அல்ல. இந்த சகாம பக்தர்கள் நிஷ்காம பக்தர்கள் செய்யும் முயற்சி ஒன்றுதான். அவன் சகாம பக்தர்கள் செய்கின்ற முயற்சியும் அதே காலமும் தான் செலவிடுகிறான். அதே மாதிரி நிஷ்காம பக்தர்களும் அதே முயற்சியும் அதே காலம் செலவு செய்தால் போதும். இதற்காக பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக அதிகமாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதிகமாக காலம் அதிகமான தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யார் எதை அடைய வேண்டும் என்ற சங்கல்பத்தின் முயற்சி செய்கிறார்கள், அதாவது எந்த மனதில் எதை மனதில் வைத்து சங்கல்பத்தை வைத்து முயற்சி செய்கிறார்களோ அதைத்தான் சொல்கிறார். ஏன்னா அவன் இதை வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் செய்கிறான். ஆனால் நிஷ்காம பக்தன் பகவான் தான் வேணும் என்று சங்கல்பினான், அதை அவர்கள் அடைகிறார்கள். உதாரணமாக ஒரு பக்தன் பொருள்தான் லட்சியம் என்று நினைத்து முழு காலத்தையும் முயற்சியையும் அந்த பொருளை அடைவதற்காக வழிபடுகிறான். அதற்கு அவன் அந்த பொருளையும் அடைகிறான். ஆனால் ஞானம் அடைய வேண்டும் என்று லட்சியமாக இருக்கின்ற இந்த நிஷ்காம பக்தன் ஞானத்தை அடைகிறான். அதே காலத்தில் அவன் செய்கிற முயற்சி சகாம பக்தன் செய்கின்ற முயற்சி தான் இங்கே இவனும் செய்கிறான். ஸோ இந்த இடத்துல என்ன, முயற்சியும் தியாகமும் தவமும் இந்த நிஷ்காம பக்தர்களுக்கும் சரி சகாம பக்தர்களும் சரி சமமாக இருந்தாலும் அவர்களுடைய மனதில் உள்ள சங்கல்பத்தின் அடிப்படையில் தான் அவருடைய பலன்களை அடைகிறார்கள். தேவர்களை அடைய வேண்டும், நம்ம பார்த்தோம் சென்ற ஸ்லோகத்தில், தேவர்களை அடைய விரும்புபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள், பூதங்களை அடைய விரும்புபவர்கள் பூதங்களை அடைகிறார்கள், பகவானை அடைய வேண்டும் என்று சங்கல்பத்தில் வழிபடுகிறவர்கள் பகவானை அடைகிறார்கள்.
அதாவது அப்படி செய்யணுங்க வேதாந்த ஞானம் இருந்தால் நிர்குண பிரம்மனை அடைகிறார்கள். வேதாந்த ஞானம் இல்லை என்றால் சகுண பிரம்மனை அடைந்து பிறகு படிப்படியாக கிரமமுக்தியின் மூலமாக அவன் பரம்பொருளை அடைகிறான், நிர்குண பிரம்மனை அடைகிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதன் மூலமாக கடைசியில் அவன் நிர்குண பிரம்மன் அடைந்து லட்சியத்தை அடைஞ்சிறான். இந்த ஸ்லோகத்தில் நிஷ்காம பக்தியின் முறை பிரகாரம் என்ன என்று சொல்வதை தான் இவ்வளவு சொல்றாரு. நாம் நல்ல முறையில் பக்தி செலுத்துகிறோமா, அதாவது நான் நல்ல முறையில் பக்தி செலுத்த விரும்புகிறேன், எது உண்மையான பக்தி, எது சிறந்த பக்தி என்ற சந்தேகம் நமக்கு வருகிறது சில நேரங்களில். இங்கு பகவான் அதற்கு பதிலை கொடுக்கிறார். காரணம், பல பேருக்கு பக்தி என்பதே எது சரியாக தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிப்பாடு ஒன்றுமில்ல. ஒருவர் கோயிலுக்கு போகிறார், கோயிலுக்கு போய் பெரிய மாலை, அப்புறம் தேங்காய் பழம், அது இதுன்னு தடபுடாலாக எடுத்து, அதே மாதிரி அந்த அக்ஷகருக்கு ஒரு நல்ல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா காணிக்கையை வைக்கும்போது அப்போ அதை பார்க்கும்போது மற்றவங்க அவர் என்ன பண்ணுவார், அந்த அக்ஷகர் அவனை கூப்பிட்டு நல்ல மரியாதை பண்ணி அவருக்கு இதெல்லாம் அங்கவஸ்திரமெல்லாம் சாத்தி தேவிக்கு அல்லது பகவானுக்கு சாத்திய மாலையெல்லாம் சாத்தி அவனுக்கு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் தான் பெரிய பக்தன் அப்படி கிடையாது. அது கிடையாது. இன்னொருத்தன் 1 ரூபாய் வைத்து கொண்டு அவன் அதுக்கு கிடைச்ச கற்பூரத்தை வாங்கி கொளுத்தி பக்தியோடு செஞ்சோன்னா அது சிறிய பக்தி அப்படிங்கிற நமக்கு நினைக்கிறோம். அதாவது எக்ஸ்டர்னல் வெளிப்பாடைத்தான் நம்ம முக்கியமாக அங்கே பார்க்குறோம். ஆனால் அதுக்கு உண்மையான பக்தி கிடையாது அப்படின்னா. ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணருடைய நேரடி சீடரான சுவாமி லாட்டு மகாராஜ் அற்புதானந்தர் அவர் இதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் அவர் காசியில் இருக்கும் பொழுது சில பெங்காலி பக்தர்கள்லாம் வர்றாங்க. நல்லா பணக்காரவங்க தான், நல்லா பணம் உள்ளவங்க தான். அவங்க தேவிக்கு வேண்டிய சில ஆஃபரிங் ஃப்ரூட்ஸு அது இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. சுவாமி நீங்களும் வாங்க கோயிலுக்கு போகலாம், அன்னபூரணி தரிசித்து வரலாம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி வர்றார். அப்படி இப்போ ஆசிரமத்திலேருந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. யாருக்கு? அற்புதானந்தஜிக்கு. இவங்க கொண்டு வந்த பொருள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு அந்த அம்மாவுக்கு சாத்துறதுக்காக கொண்டு வந்த அந்த சேலையை பார்க்குறாரு. அந்த சேலை கிட்டத்தட்ட இதுதான் இருக்குது, அதாவது ரிடக்ஷனில் வாங்கின மாதிரி இருக்குது. அதாவது ஒரு லென்த்தியாக இல்லை, இது கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது ஃப்ரூட்ஸு சில இதெல்லாம் சரியாக இல்லை. ஃப்ரூட்ஸ் சரியில்லைன்னா சில ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்கிறார், உனக்கு நீ அம்மா அன்னையாருக்கு, அதாவது ஜெகத் ஜனனி அந்த அன்னபூரணிக்கு நீ சாத்தணும் அப்படின்னா உன்கிட்ட இல்லைன்னா உனக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆனால் குவாலிட்டி இஸ் நெசசரி, குவான்டிட்டி இஸ் நாட் நெசசரி. அதனால் அதை பார்த்துட்டு ரொம்ப அவங்க கடுமையாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றி கொடுத்துறாங்க. அதாவது எதுக்குன்னா, பக்தி பூர்வமாக நீ ஏன்னா நம்ம கொடுத்து தான் இந்த பகவானுக்கு இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு கொடுக்குறோம், பக்தி பூர்வமாக கொடுக்குறோம் தான் பார்க்குறத தவிர குவான்டிட்டி பார்க்கல. அவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் மைண்டு தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த லாட்டு மாதிரி அதான் சொன்னார், நீ எதை கொடுக்க வேண்டும் என்றால் அது நன்றாக, அதாவது உனக்கு அது பெருசாக இருக்கலாம், ஆனால் அதை நீ தியாகம் பண்ணி கொடுக்கறது தான் பகவான் விரும்புவார். நீ வெறும் நிறைய கொண்டு கொடுத்தா அதுதான் இது பகவான் வேண்டுவன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லார். அப்படி பூஜை அறை சில பேர் சில பேர் இருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒரு சில பக்தர்கள் வீட்டில் போனோன்னா பூஜை அறையில் நிறைய ஃபோட்டோ இருக்கும். எல்லா ஃபோட்டோவுக்கும் எல்லாம் இது பண்ணி எல்லாம். அப்போ அவரெல்லாம் பெரிய பக்தர்கள் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நிறைய ஃபோட்டோ இருக்குன்னா பெரிய பக்தர் அப்படின்னு கிடையாது, அப்படி கிடையாது. அதனால் இந்த 26, 27வது ஸ்லோகத்தில் பக்தியினுடைய லட்சணம் மிக தெளிவாக சொல்கிறார். அதனால் இந்த ஸ்லோகத்தை நம்ம படித்தோம்னா உண்மையான, ஏன்னா அடுத்து 12வது அத்தியாயத்தில் இன்னும் விவரமாக சொல்ல போகிறாரு. இந்த பக்தியினுடைய லட்சணம் என்னங்கிறது இந்த 2 ஸ்லோகத்தில் பகவான் தெளிவாக சொல்கிறார். இங்கு சொல்லும் முதல் கருத்து என்னன்னா, நிஷ்காம பக்தி, நிஷ்காம பக்தன் என்பது சுக ஆராதனை. அதாவது இப்போ இதன் பொருள் என்னன்னா, நிஷ்காம பக்தன் மிக மிக எளிமையாக வழிபடலாம். அதாவது இங்கே வேண்டியது மனம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, பாவனை தான் அப்படின்றாரு. 2வது கருத்து என்னன்னா இதனால் நமக்கு பிரத்யேக தோஷம், அதாவது பாவம் வராது. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற நியமமும் கிடையாது, இது செய்யலைன்னா பாவமும் வராது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸம்ஷன் வருது. ஏனென்றால்
இந்த நிஷ்காம பக்தன் பகவானை தன்னுடைய தாயாக, தந்தையாக, தன்னுடைய உறவினர்கள் ஒரு நல்ல உறவு வைத்திருக்கிறான். அதாவது தன்னை காரியமாகவும் பகவான் காரணமாகவும் இருக்கிறான். என்னை படைத்தவன் நீ அப்படின்றனால இது பகவான் அவனுக்கு பிரத்யேக தோஷமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அவருக்கு எந்த பாவமும் வராது. சகாம பக்தன் ஒரு யாகத்தை செய்யணும்னால் சாஸ்திரத்தில் சொல்லபடி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவனுக்கு அந்த பாவம் வரும், பிரத்யேவாய தோஷம் வரும் அவனுக்கு. அதனால்தான் அந்த யாகம் முடிவில் என்ன சொல்வான்னா, அவன் பக்திஹீனம், பக்தி தோஷம், மந்திர தோஷம், கிரியா தோஷம், எல்லா தோஷத்தையும் நீ இது பண்ணிக்கோ, பொருட்படுத்தாத, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளுமாறு வேண்டுவான். ஆனால் அது அதனுடைய பலன் வராது அப்படிங்கிறது தான் சொல்கிறாரு. அப்புறம் மேலும் சிலர் மிக குழப்பத்துடன் இருப்பாங்க. இந்த பூஜை செய்யலாமா, இப்படி பூஜை செய்யலாமா, அப்படி பூஜை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார், கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு சந்தேகம் என்னென்னா, அப்போ இப்படி பூஜை செய்யலாமா, அப்படி பூஜை என்னுடைய தாய் தந்தையை வணங்க வேண்டும்னா நான் இப்படி செய்யணுமா, அப்படி செய்யணும் கிடையாது. எனக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அப்படி செய்யலாம். அப்படி நான் பகவானை தன்னுடைய இறைவன், என்னுடைய தாய் தந்தை, என்னுடைய உறவினர் அப்படின்ற மாதிரி செய்யும்போது நமக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது. இந்த குழப்பம் எதுக்கு வருதுன்னா, பகவான்கிட்ட பகவான் வேண்டியதில்லை எனக்கு, பகவான்கிட்ட பொருளோ அல்லது சுகமோ பதவியோ வேணுங்கிறதுக்காக செய்கிறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சுவாமி நீங்கள் நித்திய பூஜை பண்ணுறீங்க, அதே மாதிரி வில்வ இலை, துளசி இலையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஆமாப்பா, நான் தான் சொன்னேன். அப்போ அவர் கேட்டார், நான் சிவபக்தன், நான் கோயிலுக்கு போவேன், சில நேரத்தில் வில்வ இலம் கிடைப்பதில்லை, அதனால் மகாவில்வத்தை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். இது என்ன, இதில் என்னங்க சந்தேகம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். மகாவில்வம் இன்னும் இது ரொம்ப அருமையானது. இது வில்வம் கிடைக்கலன்னா மகாவில்வம் என்னென்னா, வில்வம் என்னென்னா ஈஸியாக பூச்சி அடிச்சிடும், மகாவில்வம் அவ்வளோ பூச்சி அடிக்காது. ரெண்டாவது மகாவில்வம் மரம் எப்போவுமே வில்வம் இலை இருக்கும். இங்கே வில்வ மரத்தில் சில பீரியடில் வில்வம் இலையே இருக்காது, பூச்சி அடிச்சுட்டு போயிடும். அதனால் மகாவில்வம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா இப்படியெல்லாம் அவங்களுக்கு சந்தேகம் வருது. என்னென்னா, இங்கு வேண்டியது என்னென்னா, நிஷ்காம பக்தனுக்கு என்ன வேண்டியதுன்னா உண்மையான பக்தி மட்டும்தான் தேவை. குறிப்பாக பகவான் சொல்லும் இந்த நிஷ்காம பக்தனுக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். சகாம பக்தனுக்கு தான் சாஸ்திர முறைப்படி செய்யலை, சாஸ்திர நியமத்தின்படி செய்யலைன்னா அவனுக்கு லட்சியம், அந்த லட்சியம் அடைய முடியாது, அவனுக்கு பாவம் வந்துடும். ஏன்னா அவனுக்கு வேண்டியது பகவான் அல்ல, பொருள், பதவி, பணம், அதுதான் வேணும் அவனுக்கு. காரணம் அவனுடைய லட்சியம் அப்படி இருக்குது. அதனால் இப்படி பலர் குழப்பம் அடைந்துகிறார்கள். பகவான் நிஷ்காம பக்தர்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை அப்படின்னு ஒரு தெளிறார். இந்த பக்தி மிகவும் எளிமையானது, எந்த செலவும் இல்லை என்கிறார். சகாம பக்தர்கள் செலவு செய்தே ஆக வேண்டும். காரணம், அவனுக்கு வேண்டிய பொருள், பணம் வேண்டும் என்றால் நீ உன்னுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றாரு. ஆனால் நம்முடைய பக்தர்கள் எல்லாம் சில பேர் சகாம பக்தர்கள் திருப்பதி போய் உண்டியில் போடுவாங்க, ஏன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் உனக்கு அப்படின்ற மாதிரி. அதெல்லாம் சகாம பக்தர்கள் சொன்னார். இவர்கள் அப்படி செய்ய வேண்டியதில்லை, அவர் செய்யணும், செஞ்சே ஆகணும். சுதர்சன யோகம் செய்யணும் அப்படின்னாலும் சரி, சில செலவுகள்லாம் செஞ்சாகணும், அதுக்கேட்ட பலனும் கிடைக்கும். அதே மாதிரி வீட்டில் நல்ல ஐஸ்வர்யமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாஸ்துவெல்லாம் பார்த்து பண்ணணும். ஆனால் அந்த சாதாரண நிஷ்காம பக்தன் அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு இந்த ஐஸ்வர்யமோ எதுவும் தேவையில்லை, பகவான் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு இருக்கான். அதனால தான் பொருள்கள் அவர்களுக்கு சகாம பக்தர்களுக்கு பொருள்கள் செலவாகிறது. நிஷ்காம பக்தர்களுக்கு எந்த செலவும் இல்லை. பொதுவாக இந்த பகவத்கீதை நம்ம நல்லா படிச்சுட்டோம்னா நமக்கு எந்தவித சந்தேகமும் வராது. குழப்பம், இப்படி பூஜை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி உபாசனை செய்யலாமா, எந்தவித இது மத ரீதியாக சரி, பூஜை புரஸ்காரங்கள் ரீதியாகவும் சரி, எந்தவித சந்தேகமும் வராது, பயமும் இருக்காது. காரணம், கீதையில் எல்லாமே பகவான் தெளிவாக சொல்லியிருக்கார். இன்றைக்கி கூட ஒரு ரிப்போர்ட்டு நான் படித்ததில், அதாவது இதில் வந்தது என்னென்னா, பகவத்கீதையில் நியூராலஜி அப்படியை பற்றி, நரம்புகளுடைய ஒர்க்குங்கெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறத விளக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எப்படி டீப்பாக இது அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சில பேர் அனாட்டமி, அதாவது மெடிக்கல் ரீதியாக ஒரு மனிதன் எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதை பகவத்கீதை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா. ஏன்னா இதில் கூட சொல்லப்பட்டிருக்கு, சிவபுராணத்தில் இல்லை, இதுலேயும் இருக்குது, அதை பற்றி சரியாக ஞாபகம் பண்ணிக்குது. திருமூலர் எழுதின அந்த இதில்
அப்படி டெக்னிக்கல் மெடிக்கல் சம்மந்தமாக எல்லாம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பகவத்கீதையில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ பகவான் எந்த அளவுக்கு நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்தையும் எல்லாத்தையும் பார்த்து கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அவருக்கு வேண்டியது பக்தி தான். பக்தி செய்கின்ற எப்படி பக்தி செய்கிறோம், இந்த பக்தியினுடைய அளவுகோல் இருக்கிறதா அப்படிங்கிற நமக்கு ஒரு கேள்வி அடுத்து வருது. நம்ம எப்படி பக்தி செய்கிறோம், அந்த பக்தி எந்த அளவுக்கு இருக்கும், இந்த பக்தியினுடைய அளவுகோல் என்ன அப்படிங்கிற நமக்கு இங்கே பகவான் சொல்கிறாரு. இந்த பக்தியின் அளவுகோல் என்னவென்றால் தியாகம். தியாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எதை நான் விரும்பி எனக்காக வைத்திருக்கிறேனோ அதை நான் பகவானுக்கு, என்னை விட பகவான் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை அப்படியே தியாகம் பண்ணுறது பார்த்தீங்களா. அந்த தியாகம் தான் பக்தியினுடைய அளவுகோல். அது ஏன் அப்படிங்கிறது நான் நிறைய உதாரணங்களாக இருக்குது. இந்த தியாகம் என்பது நான் எதை அதிகமாக விரும்பி பக்திக்காக நான் அதை தியாகம் செய்ய தயாராக இருக்கேன். அதாவது நான் ஏதாவது சொன்னேன் இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ஆனால் பகவானுக்காக நான் அதை தியாகம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தால் அந்த தியாகம், அந்த எண்ணம் தான் பக்தியினுடைய அளவுகோல் என்று பகவான் சொல்கிறார். சற்று யோசித்து பார்த்தா நாம் நம்முடைய வீட்டில் பகவானுக்கு எவ்வளவு இடம் வச்சுருக்கோம் நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்தா தெரியும். வீடு கட்டுவோம், பகவானுடைய அனுகிரகத்தெல்லாம் நம்ம வீடு கட்டுறோம். ஆனால் அங்கே பகவானை எங்கே வச்சுருப்போம்னா ஸ்டெப்ஸு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அல்லது சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதில் அந்த நம்முடைய கிச்சனில் ஒரு பகுதி ஒரு அலமாரி மாதிரி செஞ்சு அங்கே பகவானை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளவுதான் நமக்கு பக்தி இருக்கும். இந்த வீடே பகவானுடைய அருளால் கிடைத்தது, ஆனால் பகவானுக்கு கொடுக்குற இடம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி. இப்படி அந்த இது இல்லாமல் நம்ம நிஷ்காம பக்தர்களுடைய அளவுகோல் என்ன அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்காக தியாகம் செய்கிறோம் என்பது தான் முக்கியம். இங்கே நாம் பார்த்துருக்கோம், ஆழ்வார்கள், நாயன்மார்கள், எத்தனையோ ஞானிகளுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வருகிறது அவர்களுக்கு, எத்தனை சோதனைகள் அவர்கள் இருக்கிறார்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஞானிகள், அதாவது ஒருவர் ஞானம் அடைய வேண்டும் என்றால் சாதாரணம் கிடையாது அப்படிங்கிறது. அது மாதிரி தான் அந்த சோதனையின் மூலமாக என்ன கிடைக்கிறதுனா, ஒவ்வொரு சோதனையின் மூலமாக அவன் பகவான் மேல் எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறான் என்பதை சோதிப்பதற்காக தான் அவன் செய்கிறார். உங்களுக்கு தெரியும், கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த சோதனை முடியல, அதோட இன்னொரு கண்ணும் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணார் அவர், நியமங்கள் எல்லாம் மீறி அந்த 2வது கண்ணை அந்த அடையாளம் வைக்கிறதுக்காக தன்னுடைய கால் எடுத்து அந்த கண்ணு மேலே வச்சார். 2வது கண்ணை பேர்த்து எடுத்து அந்த கால் வச்ச இடத்துல அந்த கண்ணை பொறுத்துக்கிறார். அதாவது எந்த இடத்துல அந்த நிஷ்காம பக்தர்கள் எந்த நியமமும் தேவையில்லை என்பது, ஆகம விதிக்கெல்லாம் தேவையே கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தார். அதே மாதிரி கொங்குலி நாயனார் அவர் சாம்பிராணி போடுவார். சாம்பிராணி போடுறதுக்காக தன்னுடைய முழு சொத்தையும் விற்றாருன்னு சொல்லி பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். கடைசி சாப்பாட்டு கூட வழி இல்லைன்னு சொல்லி மனைவி ஏதோ தன்னிட்ட இருக்கின்ற அந்த தங்கத்தை எடுத்து கொடுத்து, நீ வாங்கிட்டு வாங்க, அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்க, குழந்தைங்களாம் பட்டினியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே பார்த்து அவர் எடுத்துகிட்டு போகும்போது நல்ல சாம்பிராணி விற்றுட்டு ஒருத்தன் வரான். கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு அந்த சாம்பிராணியை வாங்கி பகவானுக்காக அர்ப்பணிக்கிறான். அப்படி தியாகம் எப்படிப்பட்ட தியாகம் அவர்கள் செய்கிறார்கள், அவங்க எப்படிப்பட்ட தியாகம் இது பண்ணிக்கிறாங்க. சிவபெருமான் சோதித்தார். ஸோ இன்னொரு நாயனார் சந்தனம், எப்போ பிறகு சந்தனம் பகவானுக்கு சந்தனம் இருப்பான். ஒரு தடவை பகவான் அவனுக்கு சோதிப்பதற்காக எங்கேயுமே சந்தனம் கிடைக்கல. என்ன பண்ணுவ நீ பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த நாயனார் என்ன பண்ணார், தன்னுடைய கையை அந்த பாறையில் தேய்த்து அதை சந்தனமாக கொடுத்தார். அப்படிங்கிறது பக்தனுடைய தியாகத்தை தான் பகவான் பார்க்கிறார். பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அளவுகோல் அந்த தியாகம்தான். பகவானுக்காக அர்ப்பணம் செய்கின்ற மனோபாவம் வரும் பொழுது அவன் ஈஸ்வர தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. நம்ம பார்த்துக்கோ, நிறைய நம்மளுடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது. ஞானிகளுடைய வாழ்க்கை எல்லாமே நடக்குது. பகவான் ராமகிருஷ்ணனும் அவர் என்ன பண்ணுறார், கடைசி இன்னைக்கு நான் காட்சி கிடைக்கலன்னா இன்னைக்கு நான்
இந்த அருவாளை வெட்டி நான் அருவாள் கழுத்தில் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாரு. அப்போ ஒரு காட்சி கிடைக்கிது. அதாவது எந்த அளவுக்கு தியாகம் இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த சொல்கிறது தரிசனம், ஈஸ்வர தரிசனம் கிடைக்கிறது. ஸோ எவ்வளவு நம்ம இப்போ எவ்வளோ விபூதி போட்டிருக்கோம், எத்தனை ருத்ராட்சை போட்டிருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த பாவனை தான் முக்கியம் அப்படிங்கிறத பகவான் நமக்கு இந்த இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சொல்கிறார். தியாகம் என்பது எந்த ஒரு விஷயத்தில் பொருளில் நாம் அதிக பற்று வைத்திருக்கிறோமோ அதை பகவானுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்படி செய்பவன் தான் உண்மையான பக்தி. ஒருத்தன் நம்ம பார்க்குறோம், ஒரு நாயனார் வந்து தன்னுடைய மகனையே வெட்டி சமைத்து சிவபெருமானுக்கு படைப்பதற்காக தயாரானார். உங்களுக்கு தெரியும் அதெல்லாம். அப்படி தன்னுடைய மகன் மேல் அப்படி ஒரு பற்று வைத்திருந்தார். அதையே தியாகம் செய்ய தயாராக இருந்தார் பகவானுக்காக. ஏன்? பகவான் தான் ஜெகத் மித்யா பிரம்ம சத்யா அப்படிங்கிறத அவர்கள் உணர்கிறார்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஏன்னா நம்முடைய பக்தர்கள் சகாம்பர்கள் எப்படின்னா பல லட்சத்துக்கு அதிபதியாக இருப்பான். ஒரு சில ஆயிரம் செலவு பண்ணுறதுல பெரிய தியாகம் கிடையாது. அதெல்லாம் பெரிய தியாகமே கிடையாது. ஏன்னா இப்படி அது ஒரு தியாகமே கிடையாது. இப்போது ஒருவன் வந்து நான் வந்து மொட்டை அடிச்சுக்கிறேன், அதாவது என் முடியை நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறத வேண்டுதலாக இருக்கும். இப்போ அது கூட நல்ல தியாகம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முடி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்கிறது முடி முக்கியம் கிடையாது. இந்த இடத்துல என்ன முக்கியம்னா தன்னுடைய அழகை தியாகம் செய்கிறான் அவன். அதுதான் நம்ம பார்க்கணும். ஒருவன் மொட்டை அடிச்சுக்கிறான்னா அந்த தன்னுடைய அழகை வந்து பகவானுக்காக தியாகம் செய்கிறான். ஸோ இந்த தியாகம்தான் இங்கு முக்கியம், பொருள் முக்கியம் அல்ல. அதாவது தான் வைத்திருக்கின்ற பொருள் மேல் பற்று விடுவது தான் பக்தி. அந்த 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 தியாகத்தின் மூலமாக நம்முடைய பக்தி வளரும் அப்படின்னு சொல்றார். மேலும் பக்தி என்று சொல்லும்போது விதவிதமான பூஜைகளை சொல்லப்படுகிறது. அது நம்ம பார்த்துருக்கோம். இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியதுன்னா, பக்தி என்பது செயலா அல்லது பாவனையா? ஏன்னா செயலா பாவனையா அப்படின்னா பக்தியில் ரெண்டுமே வரும், செயலும் வரும் பாவனையும் வரும். ஆனால் அந்த பாவனையின் மூலமாக, அந்த பாவனையின் வெளிப்பாடாக வருகின்ற செயல்தான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம சில நேரத்தில் நம்ம வந்து இதை தவறாக புரிஞ்சுக்கணும். வெளியே வந்து நான் சொன்ன உதாரணம் மாதிரி வெளி தோற்றத்திற்கு பயங்கரமாக ராஜசீக பக்தி அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப டம்பமாக பண்ணுறது வந்து பெரிய பக்தி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து நிஷ்காம பக்தன் எப்படின்னா எதுவுமே தெரியாது, வெளியே எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி பக்தி அவன் செஞ்சான். அதனால் பக்தி என்பது செயலா அல்லது மனதில் உள்ள பாவனையா என்ற கேள்வி நமக்கு வரும். உதாரணமாக ஒரு கோயிலுக்கு தினமும் போகிறான்னு வச்சுக்கோங்க, முறையாக தினமும் கோயிலுக்கு செல்கிறான். அதே நேரத்தில் பகவானுடைய பிரபாவங்களை, அதாவது பகவானுடைய அருள்களை, பகவானுடைய பற்றி படிக்கிறான், பாடுறான், இது பண்ணுறான், பிறகு பூஜையும் செய்கிறான். இவைகள் எல்லாம் அந்த பக்தன் உடலிலிருந்து வருகின்ற செயல்கள். அதாவது அவன் கோவிலுக்கு போகிறதும் சரி, பகவானை பற்றி படிக்கிறதும் சரி, பூஜை செய்வதும் சரி, இது செயல்கள் தான். பக்தி என்பது வெறும் பாவனை என்று எடுத்துக்கொண்டால் நாம் ஏன் திருநீறு பூச வேண்டும், ஏன் பூஜை செய்ய வேண்டும், ஏன் பூக்களை பறிக்க வேண்டும், ஏன் பூஜை அறை தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கேள்வி வரும். அதாவது அந்த பாவனையின் மூலமாக வெளிப்படும் செயல்கள் தான் பக்தி. அதுதான் செயல். அதனால் பக்தி என்பது பாவனையா செயலா அப்படின்னா ரெண்டுமே தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறது. பக்தி என்பது பாவனை தான், அது செயலாக வடிவெடுத்து வருகிறது. இதைத்தான் வந்து பகவான் சொல்ல வர்றாருங்க. அதாவது நம்ம வந்து ஒருவரை நம்ம ரொம்ப மரியாதையாக நம்ம நினைக்கிறோம், ரொம்ப மரியாதையாக அவரை இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாவனை மனதில் இருக்கும். வெளிப்படுத்தும் போது என்ன பண்ணுவோம், நம்ம அவர் மேலே ரொம்ப மரியாதை, அவரோட அன்போடு பேசுவது, அவர் நமஸ்காரம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நம்ம பண்ணுவோம். அதனால் இந்த செயல் வந்து பாவனையுடைய வெளிப்பாடாக இருக்கும். வெறும் வெளிப்பாடு மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த செயல் எப்படிப்பட்ட பாவனையோடு வருகிறது. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம புராணத்தில் கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணார், அதை மற்ற நாயனார்கள் என்ன எப்படியெல்லாம் பக்தி செஞ்சாங்க. பக்தி என்ன, இறைவன் மீது ஒரு நாயனார் வந்து கல்லெறிவாராம், அது அவருடைய இது. ஸோ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முறைக்கு அந்த நியமங்களுக்கு எதிரானது மாதிரி தெரியும். ஆனால் அவர்கள் மேலே எப்படிப்பட்ட ஒரு பாவம்
இருந்தது அவர்களுக்கு. ஆகவே இங்கு நமக்கு செயல் முக்கியம் அல்ல, பக்தனுடைய பாவனை தான் முக்கியம். அதாவது பாவனையின் மூலமாக வருகின்ற செயல்தான் முக்கியம் அப்படின்றார். நாம் எதை கொடுக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எந்த மனநிலையில் எந்த தியாகத்தோடு கொடுக்கிறோம், எதையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம், அந்த பாவனை தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அதனால் பக்தி, பாவனை, செயல், அதாவது பக்தியின் மூலமாக பாவனை, பாவனையின் மூலமாக செயல், இப்படி தான் இருக்கணும். பாவனை தான் பக்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த பாவனையே செயலாக உருவாகிறது அப்படின்னு சொல்லுவோம். ஒருவர் மீது எனக்கு அதான் நல்ல ஒப்பீனியன் இருக்கிறவங்க, ரொம்ப மரியாதையாக, ரொம்ப நல்ல மனிதர் அவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம மனதில் அந்த பாவனை வந்துடும். அந்த பாவனையின் மூலமாக அவரை நாம் நமஸ்கரிப்பது, அவர்கிட்ட பேசுகிறது எல்லாமே ரொம்ப மிக மரியாதையாக இருக்கும். அதாவது பாடி லாங்குவேஜ். அப்போ ஒன்றும் இல்லை, என் மேலே நான் ஒருத்தர் மேலே கோபமாக இருக்கேன் அப்படின்னா, அல்லது உன் மேலே பொறாமையாக இருக்கேன்னா என்னுடைய பாவனை மாறும். அந்த பாவனை மாறும் பொழுது அதன் மூலமாக வருகின்ற செயலும் மாறும். இப்படி ஒவ்வொருடைய ஆட்டிடியூட் அந்த மாதிரி இருக்கும். அதாவது ஆக்ஷனாக ஆட்டிடியூடானா அந்த ஆட்டிடியூட் மூலமாக வருகின்ற ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறாரு. அதனால் இந்த நிஷ்காம பக்தர்களுடைய மனதில் அந்த பாவனையின் மூலமாக அவன் எதை கொடுக்கிறான் அப்படிங்கிறது தான் முக்கியமாக அப்படின்னு சொல்கிறார். நாம் தியாகத்தோடு செய்ய வேண்டும். அதாவது தியாகம் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், அந்த தியாகத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. பிறகு அவருக்கு எந்த நியமமும் வேண்டியதில்லை. காரணம் என்னென்னா, அவருக்கு சரியான பாவனை இருந்தால் போதும். அந்த நியமத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். ஏன்னா ஞானிகள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஏனென்றால் பகவான் மேல் பக்தி வருவது அவ்வளவு எளிதல்ல. பகவான் மேல் பக்தி வருதுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு பகவான் மேலே ஒரு ஈர்ப்பு நமக்கு வருது, ஒரு கவர்ச்சி வரணும் அப்படின்னா நமக்கு பாவனை வந்தால் தான் வரும். அந்த பாவனை வந்தால் தான் அந்த ஈர்ப்பு வரும். பாவனை இல்லைன்னா ஒன்றும் இருக்காது. அதனால் நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, குழந்தைகளையும் சரி மற்றவங்களையும் சரி தினமும் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இது ஒரு செயலாக வைத்துக்கொள் அப்படின்றாரு. அதாவது ஒரு சாதனை. அந்த கோவிலுக்கு செல்கின்ற செயலே ஒரு சாதனையாக அவர்கள் சொல்வார்கள் நமக்கு. அதனால் இந்த சாதனையின் மூலமாக இது என்ன எதுக்கு இது அப்படின்னா, ஒரு முறையை உண்டு பண்ண, சங்கல்பத்தை உண்டு பண்ணணும். சங்கல்பத்தை சம்ஸ்காரம், நல்ல சம்ஸ்காரம் உண்டோம்னா அவன் டெய்லி கோவிலுக்கு போக சொல்லணும். அவனுக்கு அதாவது ஸ்லோகங்கள் படிக்க சொல்லணும், அல்லது இறை நாமத்தை சொல்லணும், அல்லது இறைவனை பற்றி பாட சொல்லணும். இப்படி சொல்லும்போது அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் வரும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த சம்ஸ்காரத்துக்கு அப்புறம் அது என்னதுன்னா அதே ஆச்சாரமாக மாறும். இது செஞ்சிடணுங்கிறத மேபி மெக்கானிக்கலாக கூட செய்யலாம். அப்படி செய்யும்போது அது ஆச்சாரமாக மாறி அந்த ஆச்சாரம் நிஷ்டையாக மாறும் பொழுது பாவனை நமக்கு தன்னைத்தானே வரும். அதனால தான் இந்த நம்முடைய சாஸ்திரத்தில் வேதாந்தத்தில் இதெல்லாம் சொல்லுது. சம்ஸ்காரம், ஆச்சாரம், நிஷ்டை, இதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இந்த சம்ஸ்காரம் என்ற செயல் படிப்படியாக பாவனையாக மாறும். அதுக்கப்புறம் அது செயல் என்னன்னு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நிஷ்டை கண்டிப்பாக அதை ரொம்ப இதாக செய்வான். ஒரு காலில் ஒத்த காலில் நிற்பான் அவன். அதனால தான் பக்தியில் சில நியமங்கள் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி பாவனை வந்ததுக்கப்புறம் அவனுக்கு அந்த நியமத்தை எல்லாம் தாண்டி போயிடுவான். அவன் செயலில் ஈடுபடும் போது நமக்கு சில அந்த கோயிலுக்கு போகணும், அந்த சில நியமங்களோட நம்ம ஆரம்பத்தில் அந்த டிசிப்ளின் கொண்டு வந்துட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு பாவனை கிடைக்கும். அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ அந்த சந்நியாசம் அப்படின்ற மனப்பக்குவம் ஒருவன் அடைந்தால் அவன் என்ன செய்வான்? அவன் எல்லாமே, அதாவது அவனுடைய மனதில் எதுவுமே இந்த உலகத்தில் நிச்சயம் இல்லை, பகவான் தான் முக்கியம் நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ அந்த பாவனை மனப்பக்குவம் அடைந்தவன் என்ன பண்ணுவான்? அவன் காவி உடையை உடுத்தி கொள்வான். ஏன்னா காவி என்பதுங்கிறது தியாகத்தினுடைய ஒரு ஐடியல். காவி என்பது அந்த மனதில் உள்ள துறவரத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த நம்ம காவி போட்டிருக்கோம் அப்படின்னா சரி, இவர் ஒரு சன்னியாசி அப்படின்னா இவர் துறவரத்தை அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது. ஆனால் சரியான துறவு, அதாவது அந்த துறவு நம்முடைய மனதில் பாவனையாக இருக்கும் பொழுது அதன் வெளிப்பாடு காவியாக நமக்கு மாறுகிறது. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கதை ஒன்று என்னென்னா, ஒரு திருடன் அவன் ஒரு
ஆசிரமத்தில் போய் நிறைய இதெல்லாம் இருக்குது, அதாவது பக்தர்கள் வந்து அப்பப்போ அந்தரயோகம் எல்லாம் நடத்தி நிறைய இதெல்லாம் பண்ணுவாங்க, பொருள்கள்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு திருடன் அந்த ஆசிரமத்துக்கு போய் திருடுறதுக்காக போகிறான். அங்கே இருக்கிற சுவாமி வந்து தியானத்தில் இருக்கார். அந்த நேரத்தில் இந்த திருடன் உள்ளே புகுந்து பொருள்களை எடுக்கும் பொழுது அந்த நாட்டு அரசன் இந்த ஞானியை பார்ப்பதற்காக வர்றான். ஞானி தியானத்தில் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த அரசன் தன்னுடைய படை வீரர்களோட வந்து நிற்கும்போது இந்த திருடன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற திருநீரெல்லாம் தலையில் பூசிட்டு அங்கே இருக்கிற அந்த சாமியோடைய சில வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு அவனும் தியானத்தில் உட்காந்துடுறான். அப்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறான், அவன் எந்திரிச்சு வந்தான், திருடன் எந்திரிச்சு வந்த உடனே இவர் அவருடைய அசிஸ்டன்ட் போட்டிருக்குன்னு சொல்லி அவருடைய காலில் சாஷ்டாங்கம் அவங்க விழுந்து வணங்குறான். அப்போ இந்த திருடன் யோசிக்கிறான், சாதாரணமாக வேஷம் போட்ட எனக்கே இந்த நாட்டு அரசன் என்னுடைய காலிலே விழுந்து விழுகிறான் என்றால் உண்மையிலேயே நான் சந்நியாசம் வாங்கினான் காவி உடுத்து கொண்டால் எப்படி இருக்கும் என்று யோசித்து அவன் அதுக்கப்புறம் சந்நியாசம் அவன் திருப்பி அவனுடைய மனம் மாறி அவனும் துறவரம் எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இந்த வெளி தோற்றம் அவனுக்கு பாவனை உண்டாக்கியது, அந்த பாவனையின் மூலமாக அவன் மனம் மாறியது அப்படிங்கிறத இந்த கதையின் மூலமாக சொல்லப்படுகிறது. இப்படி செயல் சில நேரங்களில் பக்தி என்ற பாவனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். எனவே பக்தியில் ரெண்டு கருத்து, ஒன்று பாவனை, ரெண்டாவது செயல். இந்த பாவனை வருவதற்கு சில செயல்கள் நமக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ அதை செய்ய வேண்டும். காரணம், பகவானுக்கு சில நேரங்களில் நமக்கு நாம் ஒதுக்குகின்ற நேரம், பிறகு உணவு உண்ணும் பொழுது பகவானை அர்ப்பணம் செய்து கொண்டு உண்ண வேண்டும். அதாவது சில நேரம் நம்ம பகவானுக்கு ஜபம் தியானம் பண்ணுறோம் டெய்லி, அதனால தான் நம்ம காலையிலையும் சாயங்காலமும் அந்த மந்திர தீட்சை வாங்கினவங்கலாம் தொடர்ந்து இந்த இதெல்லாம் பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லப்படுகிறது. இப்படி உண்மையான பக்தி வந்து பாவனையிலே பாவனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். பகவான் இந்த ஸ்லோகத்தில் இப்படி பாவனை செயல்களில் ஈடுபடும் பொழுது அவன் அந்த செயலின் மூலமாக பாவனை அடைந்து இந்த செயலும் பாவனையும் சேர்ந்து பக்தியாக உருவாகிறது. இந்த செயல் பாவனை எப்படி உருவாகிறது என்பதைக்காக ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த கதை ப்ளஸ் இன்னும் 2 கருத்துக்கள் இதில் சொல்ல வேண்டியது இருக்குது. இப்போவே வந்து 27 10 20 8 27 ஆகிடுச்சு. அதனால் அடுத்த வகுப்பில் வந்து இந்த கதை, அதாவது இந்த பக்தி பாவனை செயல் பாவனையின் மூலமாக எப்படி ஒருவன் செயல் முக்கியமா பாவனை முக்கியமா அப்படிங்கிறத விட செயல் எப்படி பாவனையாக மாறுகிறது, பாவனை எப்படி செயலாக வெளிப்படுகிறது என்பதை 2 கதையின் மூலமாக நான் வந்து அடுத்த வகுப்பில் சொல்கிறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்.